ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கருஞ்சீரகம், குளஞ்சி ஆயில், குளஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ கருஞ்சீரகம் அப்படின்றது ஹோமியோபதியில வந்து நைஜெல்லா சட்டைவான்ற ஒரு மருந்து இருக்கு. சோ கருஞ்சீரகம் மரணத்தை தவிர அனைத்து விதமான நோய்களுக்கும் அருமருந்துன்னு சொல்லிட்டு நம்ம நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் லெவல், கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல், இந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கவங்க கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஹை பிபி இருக்கிறாங்க. சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையவே இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா தோல் நோய்களை சரி பண்ணக்கூடியது. சோ இப்ப இந்த குளிர் காலத்துல வரக்கூடிய சளி, இருமல், ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் அது வந்து நல்லாவே சரி பண்ணும். கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான எப்படி எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு பாத்தோம்னா, கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறது, அதே மாதிரி வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறது. சோ ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்து லேசா வறுத்துட்டு நீங்க பொடி பண்ணி வச்சு காலையில 1 மில்லிகிராம், நைட் 1 மில்லிகிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி பீரியட் இர்ரெகுலர் இருக்கவங்க, இப்ப வரக்கூடிய நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடியது, முறையற்ற மாதவிலக்கு, அதே மாதிரி வந்து பீரியட் அப்போ அடிவயிறு வலி இருக்கு அப்படின்றவங்க கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சோ கருஞ்சீரகம் யாருக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கருஞ்சீரகம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்க, பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு கருஞ்சீரகம் கொடுக்க கூடாது. சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், அந்த கசடுகளை வந்து பாத்தீங்கன்னா வெளியில தள்ளுறதுக்கு கருஞ்சீரகத்துல பனவெல்லம், பனங்கற்கண்டு போட்டு நம்ம கிராமப்புறங்கள்ல கொடுக்கறது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து நல்லாவே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சோ கருஞ்சீரகம் வீட்ல யாருக்காவது ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் இருந்துச்சு, எனக்கு கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னா, சோ கருஞ்சீரகம் வந்து அவங்க உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா கருஞ்சீரகம்ல இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருள் சொல்லக்கூடிய தைமோகுயினின் அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு கேன்சர் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு கேன்சர் வராம நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ ஃபீமேலுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயா இருக்கட்டும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயா இருக்கட்டும், சோ இதெல்லாமே சரி பண்றதுக்கு கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணுது. சோ ஹோமியோபதியில இருக்கக்கூடிய நைஜெல்லா சட்டையை நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ரெகுலரா கொடுக்கறோம் தான். சோ கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் தொந்தரவுகளுக்கு சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அலர்ஜி, எக்ஸிமா இந்த மாதிரியான தோல் வியாதிகளை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ கருஞ்சீரகம்ல இருக்கக்கூடிய நிறைய வந்து பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்கள், அதே மாதிரி நிறைய வந்து இரும்பு சத்துக்கள், நிறைய வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் இருக்கு, பொட்டாசியம் அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு. சோ கருஞ்சீரகம் வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிறது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் உணவா இருந்தாலும் சரி, மருந்தா இருந்தாலும் சரி, சோ ஒரு முறையான ஒரு மருத்துவராக எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம 1 மில்லிகிராம்ல இருந்து 2 மில்லிகிராம் வரைக்கும் நம்ம வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு முறையான ஒரு மருத்துவர் அணுகி நீங்க அதற்கான தீர்வுகள் காணுங்க. நன்றி.